அடுத்த பிறவி இருக்கா இல்லையா, முன் பிறவி இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்வி நிறைய பேர் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு 1,00,000 கடன் வாங்கியிருக்கீங்க. நீங்க அந்த கடன் வாங்கினீங்க, திருப்பி அதை கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கீங்க 1,00,000 அப்படின்னா நீங்க அவர்கிட்ட கடன் திருப்பி வாங்கணும். அப்ப நீங்க அந்த கடன் காசை திருப்பி கேட்பீங்களா மாட்டீங்களா? கொடுத்த காசை நம்ம கண்டிப்பா கேட்டு வாங்குவோம். அதே மாதிரி வாங்கின காசை நம்ம திருப்பி கொடுத்துதான். அப்ப இந்த கொடுத்த காசை வாங்கணும், வாங்கின காசை நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலே இதே மாதிரிதான் நம்மளுடைய கர்மாவும் நம்மளுடைய பிறவியும். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்துருக்கோம், நம்ம திருப்பி வாங்குறதுக்காக அவரை போய் பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய பாவம் புண்ணியம். இப்போ நம்ம ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், அந்த புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தருக்கு கொடுத்த காசு மாதிரி, இல்ல பேங்க்ல போட்ட பிக்ஸட் டெபாசிட் மாதிரி, அதை நாம அறுவடை பண்ணிதான் ஆகணும். சிமிலர்லி நாம ஒரு பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாவத்துக்கான தண்டனை அப்படிங்கிறத நாம அறுவடை பண்ணிதான் ஆகணும். அந்த அறுவடை இந்த ஜென்மத்திலேயே இருக்கலாம், இல்ல அடுத்த ஜென்மத்துல இருக்கலாம்.